வாழ்க்கையோட பாசிட்டிவ், நெகட்டிவ் இது 2மே ஒண்ணு தான் அப்படின்றத உணரணும்னா, நேரத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நேரத்த உணரணும். நேரம் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்த உணர்ந்து செயல்படுறது கிடையாது. அப்படின்னா என்னன்னா, ஒரு ரூமோட என்ட்ரன்ஸ்ல செவுத்தோட உயரம் கம்மியா இருக்கு. இதனால அந்த ரூம்க்குள்ள யாராவது குனியாம போனா தலையில இடிச்சிரும். இந்த ரூம்க்குள்ள தலைய இடிக்காம போணும்னா, ஒருத்தருக்கு அந்த செவரோட உயரம் கம்மியா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சா மட்டும் போதாது. அத உணரணும். அப்பதான் சரியா ரூம்க்குள்ள போகும்போது தலைய குனிஞ்சு போவாரு. இல்லன்னா சில நேரம் மறந்துட்டு தலைய குனியாம போகலாம். அதனால அடிபடலாம். இதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கும், உணர்றதுக்கும் உள்ள வித்தியாசம். செவரோட உயரம் கம்மியா இருக்கு அப்படின்றத மனதளவுல உணர்ந்து, செயல்படும்போது அத உணர்ந்து செயல்படுவாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் போதாது. அத உணரணும். அப்பதான் சரியான விதத்துல செயல்பட முடியும். வாழ்க்கையில நேரம் இருக்கு அப்படின்றது மனிதர்களுக்கு தெரியும். ஆனா, அத சரியா உணர்றது கிடையாது. அதனால அவங்க செயல்படும்போது, பல நேரங்கள்ல ஏதோ நேரம்ன்ற ஒண்ணே இல்ல அப்படின்ற மாரி தான் செயல்படுவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலும் இறப்பு அப்படின்ற ஒண்ணு வரும். நேரத்த உணர்ந்தவங்க இறப்புன்ற ஒண்ணு எதிர்காலத்துல வரும் அப்படின்றத உணர்ந்திருப்பாங்க. ஆனா, நேரத்த உணராம இருக்கிறதுனால இறப்புன்ற ஒண்ணே உணர மாட்டேன்றாங்க. ஏதோ அவங்க செயல்படுறது எல்லாமே, ஏதோ தனக்கு இறப்பு இல்லாத மாதிரி தான் நெனச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கடைசி வரைக்கும் உயிரோட இருக்கிற மாரியும், தனக்கு மரணமே வராது அப்படின்ற மாதிரியும், ஒருத்தன் நெனச்சா எப்படிலாம் செயல்படுவானோ, அது மாரி தான் மனிதர்களும் செயல்படுறாங்க. சிந்தனை எல்லாமே இன்னும் ஒரு 10 வருஷத்துல என்ன நடக்கும்? 50 வருஷத்துல என்ன நடக்கும்? அப்படின்ற அவங்க வாழ்நாளுக்குள்ள தான் இருக்கு. இன்னும் 500 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்? 1000 வருஷம் கழிச்சு, 10,000 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்? அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிக்கிறது இல்ல, கவனிக்கிறது கிடையாது. ஏன்னா, இத்தன வருஷம் கழிச்சு நம்ம யாரும் இருக்க மாட்டோம். ஆனா, உலகன்றது இருக்கும். வேற மக்கள் இருப்பாங்க. நேரத்த உணர்ந்தவங்க, இது மாதிரி பல 1000 வருஷம் கழிச்சு நடக்கப் போற எல்லாத்தையுமே உணருவாங்க. ஆனா, நேரத்த உணராதவங்க, அடுத்தவங்க வாழப்போற கொஞ்சம் வருஷத்த பத்தி தான் யோசிப்பாங்க. நேரத்த உணர்ந்தவங்க, எதிர்காலத்துல இருக்க சமூகத்த பத்தி உணர்ந்தனால, நம்ம வாழ்க்கையில நம்ம இப்ப செய்ற செயல், எப்படி அந்த எதிர்கால சமூக மக்களுக்கு உதவும்? அப்படின்லாம் யோசிப்பாங்க. எதிர்கால சமூகத்துக்கு உதவுறதுக்காண்டி, ஏதாவது பண்ணணும்னு நெனப்பாங்க. எப்படி ரூமோட என்ட்ரன்ஸ்ல செவரோட உயரம் கம்மியா இருக்கு அப்படின்றத உணர்ந்தவரு, அதுக்கு ஏத்த மாரி செயல்படுவாரு. அதுக்கேத்த மாதிரி தலைய குனிஞ்சு உள்ள போவாரு. அதே மாதிரி நம்ம வாழப்போறது கொஞ்ச நாளு தான். ஆனா, இந்த சமூகன்றது நிரந்தரமானது அப்படின்றத உணர்ந்தவங்க, இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நெனப்பாங்க. ஏன்னா, அதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு விஷயமா இருக்கும். தனக்கு தானே ஒருத்தன் உதவி பண்ணிக்கிட்டான்னா, அது அது கொஞ்ச நாளைக்கு தான். ஏதோ 50 வருஷமோ, 100 வருஷமோ தான். இப்படி ஒரு தற்காலிகமான ஒண்ணா தான் இருக்கும். ஆனா, சமூகத்துக்கு உதவி பண்ணும்போது, அந்த செயல் ரொம்ப நாளைக்கு தாக்கத்த ஏற்படுத்தும். நேரத்த உணராதவங்க மரணத்தையும் உணர மாட்டாங்க. தன்ன பத்தி யோசிப்பாங்க. தனக்காண்டி மட்டும் தான் செயல்படுவாங்க. நம்ம ஒரு நாள் செத்துருவோம் அப்படின்றதையே மறந்துருவாங்க. 1000 வருஷம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள பத்தி யோசிச்சு பாருங்க. அப்போ வாழ்ந்த மனிதர்கள்லாம் வாழ்ந்தாங்க, செத்து போயிட்டாங்க. அது எல்லாமே டக்குன்னே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க வாழ்க்கையில கிடைச்ச இன்பம், துன்பம் எல்லாமே அவங்க உணர்ந்த விஷயம். இது எல்லாமே அவங்க செத்தப்புறம் முடிஞ்சிரும். ஆனா, அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க செஞ்சதுனால என்ன விளைவு ஏற்பட்டுச்சு? இதெல்லாம் நிரந்தரமான ஒண்ணு. இதெல்லாம் உணர்ந்தவங்க, தன்னோட வாழ்க்கையில கொஞ்சம் பகுதியாவது சமூகத்துக்கு உதவுற மாதிரியான செயல்கள செய்வாங்க. ஆனா, இதெல்லாம் உணராதவங்க, தன்ன பத்தி மட்டும் யோசிச்சு, அர்த்தமற்ற செயல்கள செஞ்சு, அர்த்தமில்லாத வாழ்க்கைய வாழ்ந்து செத்து போயிருவாங்க. நேரத்த உணர்ந்தவங்க, வாழ்க்கை ரொம்ப சிறுசு அப்படின்றத உணருவாங்க. நம்ம வாழப்போறது கொஞ்ச நாள் தான் அப்படின்றத உணருவாங்க. அப்போ கொஞ்ச நாள் தான் வாழப்போறோம் அப்படின்றதுனால, அவங்க வாழ்க்கையில வர இன்பம், துன்பம் இது எல்லாமே பெருசா தெரியாது. ஏன்னா, அது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்படின்றத உணர்ந்திருப்பாங்க. அதனால இன்பம் வந்தாலும், அது பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. துன்பம் வந்தாலும் அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. 2மே தற்காலிகம் அப்படின்றத உணர்ந்திருப்பாங்க. இப்படி நேரத்த உணர்றதுனால,
வாழ்க்கையோட இருமை, இன்பம், துன்பம் இதெல்லாம் ஒன்று அப்படின்றத உணர முடியும். ஆனால் நேரத்தை உணராத மனிதர்கள் வாழ்க்கை ஏதோ ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ரொம்ப நாள் உயிரோடு இருக்க போகிறதா நினச்சிக்கிறாங்க. அதனால இன்பம், துன்பம் இது 2யுமே பிரித்து பார்க்குறாங்க. இன்பம் வந்தே ஆகணும், துன்பம் வந்துடவே கூடாது இப்படிலாம் நினைக்கிறதுனால இன்னமுமே அதிகமாக கஷ்டப்படுறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு மனிதனோட வாழ்க்கைன்றதே ஒரு நாள் தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் பிறக்கும்போதே பெரிய ஆளாக தான் பிறப்பான், ஒரு நாள்லேயே செத்து போயிடுவான். அப்படின்னு இருக்குன்னா அவங்க பெருசாக ஏதோ இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நாள் தான் இருக்க போகுது, ஒரு நாளில் எப்படி செத்துருவோம். அந்த ஒரு நாளில் எது நடந்தாலும் பெருசாக எதுவும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. காசெல்லாம் போயிடுச்சுன்னா அதை நினச்சி வருத்தப்பட மாட்டாங்க, அவமானப்பட்டு அதை நினச்சி வருத்தப்பட மாட்டாங்க. துன்பம் வருது, பெரிய வலி வருது அப்படின்னா கூட அதை நினச்சி வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு நாள் தான் இருக்க போகுது, அதனால் எதையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி ஒரு நாள் வாழ்கிறது அப்படின்றது ரொம்ப சின்ன வாழ்க்கையோ அதே மாதிரி தான் மனிதர்கள் வாழ்கிற 100 வருஷம் வாழ்க்கைன்றதுமே ரொம்ப சிறுசு தான். ஆனால் மனிதர்கள் அதை சரியாக உணர்றது கிடையாது. அது ஏதோ ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் வாழ்க்கை மாதிரி தான் இந்த 100 வருஷம் வாழ்க்கையும் அப்படின்றத உணர்ந்தால் எதையுமே இந்த மாதிரி சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. எது வந்தாலும் வந்துட்டு போகுதுன்னு இருப்பாங்க. இன்பம், துன்பம் இது மாதிரியான இருமைகளை சமமாக பார்ப்பாங்க. ஆனால் இப்படி 100 வருஷம் வாழ்க்கையை ரொம்ப பெருசாக பார்க்குறனால தான் எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. அடுத்து நேரத்தை உணராததுனால ஒவ்வொரு நிகழ்வும் கடந்து போகும் அப்படின்றதே உணர்றது கிடையாது. நடக்கிற எல்லா நிகழ்வும் ஏதோ நிரந்தரமானது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஆனால் அந்த பிரச்சனைலாம் அடுத்த நாளோ இல்லை ஒரு வாரத்துலேயோ அந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரியே தெரியாது. இப்படி காலத்தினால அந்த பிரச்சனைன்றது கடந்து போயிடும். ஆனால் அந்த பிரச்சனை வந்தோடனே நேரத்தை உணராததுனால அந்த பிரச்சனை ஏதோ நிரந்தரமான பிரச்சனை மாதிரியும் அந்த பிரச்சனை கடந்து போகும் அப்படின்றதையும் மறந்துட்டு அந்த சின்ன பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி பிரச்சனை மட்டும் கிடையாது, தற்காலிகமாக கொஞ்ச நேரத்துக்கு சுகம் தர விஷயத்த கூட நிரந்தரமாக சுகம் தரக்கூடிய விஷயங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அது ஏதோ சீரியஸாக எடுத்துக்குவாங்க. இதனால் தற்காலிகமாக சுகம் தரக்கூடிய விஷயங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. அதெல்லாம் ரொம்பவுமே முக்கியம்னு நினைப்பாங்க. இதனால் செய்கிற செயல்னால் எதிர்காலத்தில் என்ன பயன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி யோசித்து செயல்படாமல் தற்காலிகமாக சந்தோஷம் தந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான செயல்களை செய்வாங்க. இப்படி நேரத்தை தற்காலிகமான சுகத்துக்காண்டி அதிகமாக செலவு பண்ணுவாங்க. நேரத்தை உணர்ந்தவங்க வர்ற பிரச்சனையையோ சுகத்தையோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. 2மே கடந்து போயிடும் அப்படின்றத உணர்ந்துருப்பாங்க. அதனால் எதிர்காலத்துலேயும் பயன் தர்ற மாதிரியான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவாங்க. நேரத்தை உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த வீடியோ பார்க்குறதுனாலேயே நீங்கள் நேரத்தை உணர்ந்துட முடியாது. செவரோட உயரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாலேயே அதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்பட முடியாது. அந்த செவரோட உயரம் கம்மியாக இருக்குன்றதை பற்றி அடிக்கடி நினச்சி பார்க்கணும், அதை பற்றி யோசிக்கணும், அதை அடிக்கடி கவனிக்கணும். அப்படின்னா தான் அந்த செவரோட உயரம் கம்மியாக இருக்குன்றதை உணர்ந்து தானாகவே அந்த செவத்தை தாண்டி போகும்போது தலை குனியும். அதே மாதிரி நேரத்தை உணரணுன்னா அதை நீங்கள் கவனிக்கணும், அதை பற்றி நல்லா யோசிக்கணும். இதுக்கு நீங்கள் அதிக நேரத்தை செலவு பண்ணணும். இப்படி நேரத்தை பற்றி யோசித்து புரிஞ்சுக்கும் போது தான் அதை தெளிவாக உணர முடியும். அதை உணர்ந்த பிறகு தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செயல்பாடுகள் மாறும். இப்போ ஒரு 10 நிமிஷம் துன்பம் வருதுன்னா அந்த 10 நிமிஷமும் துன்பம் எப்படியெல்லாம் கடந்து போகுது அப்படின்றத கவனிங்க. 10 நிமிஷம் துன்பம் வரும்போது அந்த 10 நிமிஷத்தில் இருக்க துன்பத்தை மொத்தமாக உணர முடியாது. ஒரு தருணத்தில் இருக்க துன்பத்தை மட்டும்தான் ஒரு சமயத்தில் உணர முடியும். 10 நிமிஷம் ஆரம்பிக்கும் போது அப்போ ஒரு துன்பம் இருக்கும், அடுத்த தருணத்தில் வேறு ஒரு துன்பம், அதுக்கடுத்து வேறு துன்பம். இந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் கடந்து போக போக துன்பத்தை தொடர்ந்து கடப்பீங்க. எப்படி நேரத்தை பொறுத்து இப்படி துன்பம் கடக்குது அப்படின்றத கவனிங்க. எப்படி ஒரு தருணத்தில்
நிகழ்காலத்தில் நடந்ததை மட்டும்தான் உணர முடியுது. 2 செகண்டுக்கு முன்னாடி வந்த துன்பத்தையோ, 2 செகண்டுக்கு அப்புறம் வரப்போகிற துன்பத்தையோ உணர முடியாது. நிகழ்காலத்தில் இருக்கிறது மட்டும்தான் உணர முடியுதுன்றதை கவனிங்க. வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் எப்படி நேரத்தினால கடந்து போகப்படுது அப்படின்றத கவனிங்க. இதை கவனிக்கும்போது துன்பம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது டக்குனே கடந்து போயிடுது அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி இன்பமும் பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் டக்குனே கடந்து போயிடுது அப்படின்றதையும் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க. இதே மாதிரி தான் வெற்றி, தோல்வி, மரியாதை, அவமானம் இந்த மாதிரி எல்லா இருமைகளுமே. இப்படி 2க்குமே பெரிய வித்தியாசம் இல்லைன்றத புரிஞ்சுக்கும்போது இது 2மே ஒன்று தான் அப்படின்றத உணருவீங்க. உங்களோட செயல்பாடுகள்னால என்ன விளைவு ஏற்படுது அப்படின்றத கவனிங்க. நீங்கள் செய்கிற செயல்னால இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 10 வருஷம் கழிச்சு என்ன கிடைக்குது? 1000 வருஷம் கழிச்சு அந்த செயல்னால என்ன விளைவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்றதெல்லாம் கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கும்போது தான் உங்களால் அர்த்தமுள்ள செயல்களை செய்ய முடியும். அர்த்தமுள்ள செயல்கள் செய்யும்போது தான் வாழ்க்கை அழகான ஒன்றா இருக்கும். மரணத்தை பற்றியும் யோசிக்கணும். செத்ததுக்கு அப்புறம் எங்கே போவீங்க? பிறக்கறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? நீங்கள் பிறந்ததுனால இந்த உலகத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருச்சு? இது மாதிரிலாம் நேரத்தை பற்றி நல்லா யோசிச்சா நேரத்தை உணரலாம்.